இந்த நேரத்திலும் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த உங்களுக்காக நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறேன். லூக்கா 6வது அதிகாரம் 37வது வசனத்தின் கடைசி பகுதி, விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பெறுவீர்கள், விடுதலை பண்ணப்படுவீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். கண்களை மூடி. ஹல்லேலூயா. வேலைக்காக நன்றி ஆண்டவரே. ஆமென், ஆமென். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கட்டும். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. உன்னதத்தில் இருந்து ஆவி ஊற்றப்படும் போது, ஆமென், பாலைவனம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். செழிப்பான வயல்வெளி காடாய் எண்ணப்படும். ஹல்லேலூயா. வனாந்தரத்திலே நியாயம் வாசமாய் இருக்கும். செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி தாபரிக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. ஆமென். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையில ஒவ்வொருவரோடு இடைப்படுவீராக, உற்சாகப்படுத்துவீராக. சோர்ந்து போன எல்லா சோர்வுகளை மாற்றி போடுவீராக. ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி. ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். உரபஷலபருக்கபா ஓரியானஷியலபருக்கபபா ஓருக்கபபா. மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல என் ஆத்துமா ஜீவ தண்ணீரை வாஞ்சிக்கட்டு. பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையில நாங்கள் உம்மை வரவேற்கிறோம் அப்பா. எங்க மேல அசைவாடுவீராக, எங்களை நிரப்புவீராக. ஆமென், ஆமென். புதிய பலனை தருவீராக. உமக்காக காத்திருக்கும் ஜனங்கள் மேல அப்பா, ஹல்லேலூயா, ஆமென், உம்முடைய வல்லமையை ஊற்றுவீராக. அன்றைக்கு மேல் வீட்டறையில இறங்கின அக்கினிமயமான நாவுகள் ஒவ்வொருவர் மேலும், ஆமென், ஹல்லேலூயா, ஊற்றப்படும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஆமென். எல்லா பலவீனங்கள், எல்லா சோர்வுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறும்படியா ஜெபிக்கிறேன். நன்றி தகப்பனே. ஆளுகை செய்வீராக, ஒவ்வொருவரை ஆளுகை செய்வீராக. நன்றி, நன்றி, நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அர்ப்பணிக்கிறோம், எங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆமென். ஹல்லேலூயா. திவ்ய அன்பின் சத்தத்தை இரட்சகா கேட்டு உம்மை அண்டினோ, இன்னும் கீட்டி சேர என் ஆண்டவா ஆவல் கொண்டீரோ வந்தேன். இன்னும் கீட்ட
மீட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கீட்ட கீட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. சமூகத்துல எங்கள் தலைகளை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உன்னதமானவரே. பா ஹல்லேலூயா, நீர் பேசுவீராக. நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள் ஆண்டவரே, நீர் விளையச் செய்யும்படியா ஜெபிக்க இந்த வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவருடைய இருதயம் திறக்கப்படட்டும், ஒவ்வொருவருடைய மனம் புதிதாகும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மீதான நேரத்தை சமூகத்தில் தருகிறோம். எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் அன்பின் தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். அதற்கு முன்பான அந்த வசனம், மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது விடுதலை பண்ணப்படுவீர்கள். 3 காரியங்களை தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 10வது அதிகாரம் 13வது வசனத்திலே ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகள், கர்த்தருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய உன்னிடம் கேட்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைகள், கற்பனைகள் எல்லாமே நாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாய், இந்த உலகத்தில் நமக்கு நன்மை உண்டாகும்படியாய், இந்த உலகத்தை சுதந்திரிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இந்த சபைக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல அநேக புஸ்தகங்கள் உண்டு. ஒரு மந்திரவாத புஸ்தகத்தை நீங்க எடுத்துக்கொண்டா கூட இருளின் அதிகாரத்திலிருந்து இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லாத ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறவர்கள் உண்டு. ஆனால் வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவருடைய வார்த்தை, அந்த வார்த்தைக்கு ஒரு மனிதன் செவி கொடுக்கும் போது நிச்சயம் இந்த உலகத்தில் அவன் உயர்த்தப்படுகிறான், நிச்சயம் இந்த உலகத்தில் அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறான். கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமேன் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ஆமென். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ அது தேவ பலன். பிரியமானவர்களே, ஆமென். சிலுவையை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. ஹல்லேலூயா. அது நமக்கு ஒரு தேவ பலனை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அன்றைக்கு சிலுவையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருந்த போது பிரதான ஆசாரியர்கள், மூப்பர்கள் எல்லாருமே அவரை பரியாசம் பண்ணினார்கள். மிகுந்த வேதனையில அடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட ஒரு நேரத்துல அவர்கள் இயேசுவை பரியாசம் பண்ணார்கள். இவன் மற்றவர்களை ரட்சித்தான், தன்னை ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும், பார்க்கலாம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல நம்பிக்கையா இருந்தானே, தேவன் இவனை ரட்சிக்கட்டும் சொல்லி பலவிதமான பரியாசமான வார்த்தைகளினாலே அவரை தூசித்தார்கள். அவரோடு சிலுவையில் அறையப்பட்ட கள்ளர்களில் ஒருவனும் அவனை தூசித்தான் என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்க்கக்கூடிய நேரம், ஜனங்கள் எல்லாரும் இந்த இரத்தப்பலி எங்கள் மேலேயும் எங்கள் சந்ததிகள் மேல வரட்டும் சொல்லி தங்கள் மேலே சாபத்தை
ஏற்படுத்தி கொண்டார்கள். ஆனா சிலுவையில் அந்த அந்த சாவின் மரணத்தின் விளிம்புல நின்று கொண்டிருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு தெரியுமா? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. சிலுவையை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலனா இருக்கிறது. ஆமென். தன்னை தூசித்தவர்களையும் தன்னை பரியாசம் பண்ணினவர்களையும் தன்னை வேதனைப்படுத்தினவர்களையும் தன்னை சிலுவையில் அறைந்தவர்களையும் ஆமென் அவர் மன்னித்தார். நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடு இதுதான் பிரியமானவர்களே. ஆபேலின் இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவற்றை பேசும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்படும் இடத்திற்கு நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். சிலுவையை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவ பலனா இருக்கிறது. ஹல்லேலூயா. நன்மையானவற்றை பேசும் அந்த ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபைக்குள்ளாய் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. உன்னை போல பிறனை நேசி என்கிற ராஜரீக பிரமாணத்தை ஆமென் நாம் நடப்பித்தால் நாம் நன்மை செய்வோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்மையானவற்றை பேசும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபைக்குள்ளாய் நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று மத்தேயு 5:44. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம எத்தனை பேர் நிந்திக்கிறாங்க, எவ்வளவு பேர் பரியாசம் பண்ணி இருக்கலாம் இல்லையா? நாம் அதற்கு என்ன பதிலை நாம் கொடுத்திருக்கிறோம், என்ன திருப்பி காட்டி இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 4:14 தேவனுடைய ஆவியாகிய மகிமையின் ஆவியானவர், எப்படியா? தேவனுடைய ஆவியாகிய மகிமையின் ஆவியானவர் உங்கள் மேலே தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணும்போது, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நீங்கள் சகிக்கும் போது, ஹல்லேலூயா, அவர்களை நீங்க உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை நீங்கள் நேசித்து ஆசீர்வதிக்கும் போது, ஹல்லேலூயா, மகிமையின் ஆவியானவர் ஆமென் ஹல்லேலூயா உங்களாலே, பிரியமானவர்களை, உங்களாலே மகிமைப்படுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உங்க குடும்பத்தை எடுத்து பார்த்து கொள்ளுங்க. உங்க குடும்பத்துல கணவனோ மனைவியோ குடும்பத்தாரோ யாராலாவது நீங்க நிந்திக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? உங்களை உதாசீனப்படுத்துகிறார்களா? ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துவதற்காக ஒரு தருணம், ஒரு அருமையான ஒரு ஸ்லாக்கியம் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மறந்து போகாதீர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திருக்கிறவன் தேவனை உடையவன் என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இன்றைக்கு நாம் நம்மை நிதானித்து அறிவோம், நாம் எந்த ஆவியை உடையவர்களாக இருக்கிறோம் என்று. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. மத்தேயு 7:2 ஆண்டவராகிய கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம், நீங்கள் மற்றவர்களை தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. இந்த காரியங்கள் உங்களுக்கு மாத்திரமல்ல, எனக்கும் சேர்த்துதான். நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். இந்த வார்த்தையை குறித்து நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, for with the judgment you pronounce you will be judged என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள். நீங்கள் அளிக்கும் அளவின்படி உங்களுக்கும் அளக்கப்படும்.
அநேக சூழ்நிலைகள், அநேக காரியங்கள்ல அநேகரை நாம் குற்றப்படுத்துகிறோம், நியாயம் தீர்க்கிறோம். ஹல்லேலூயா. அதாவது நாம் இத மன்னித்தால், பிறருக்கு நாம் மன்னிக்க கூடிய நேரத்துல நாம் மன்னிக்கப்படுகிறோம். தெரியாம செய்து விட்டார்கள், மன்னித்து விடுங்கள் என்று நாம் சொல்லக்கூடிய நேரத்துல நாமும் மன்னித்து விடுகிறோம். அந்த மன்னிப்பு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும். ஆண்டவர் சொல்வார், இவர்கள் வெறும் வாயினாலே என்னை ஆராதிக்கிறார்கள், வெறும் உதடுகளினாலே என்னை ஆராதிக்கிறார்கள், இவர்கள் இருதயமோ வெகு தூரமாய் இருக்கிறது என்று. மன்னித்தலும் அப்படிப்பட்டது கிடையாது. வெறும் வாயினாலே சொல்லிவிட்டு இருதயத்துல அந்த கசப்பையும் வைராக்கியத்தையும் நாம் வைத்திருந்தோம் என்றால் அது நிச்சயமான ஒரு பூரணமான ஒரு மன்னிப்பு கிடையாது. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்க அவர்களை மன்னிக்கும் போது அந்த எல்லா கசப்பு வேதனைகள் எல்லாமே எடுத்து போடப்படும். ஹல்லேலூயா. பிறருடைய தப்பிதங்களை நீங்க மன்னிக்காவிட்டால் உங்கள் பரமபிதாவும் அப்படியே செய்வார் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். மத்தேயு 18வது அதிகாரம் 35வது வசனத்திலே, அதாவது நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை, அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரம பிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின் எச்சரிப்பை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். மனப்பூர்வமாய்னா நம்ம மன்னிச்சு விடுகிறோம். ஆனா ஒரு வாரம் கழித்தோ அல்லது ஒரு மாசம் கழித்தோ இன்னும் அந்த காயங்கள் நம் இருதயத்துல இருக்குது. அந்த காரியத்தை நாம பிறரிடம் நாம் அதை பகிர்ந்து கொள்கிறோம். இவன் எனக்கு இப்படி செய்தான் தெரியுமா, இவனை பத்தி தெரியுமா, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை செஞ்சான், என்னை பத்தி இப்படி எல்லாம் பேசினான் என்று சொல்லிவிடுகிறோம். இது ஒரு பூரணமான மன்னிப்பு கிடையாது பிரியமானவர்களே. அந்த அடிச்சுவடுகள் எல்லாமே, அந்த அந்த அடையாளம் எல்லாமே இருதயத்தின் ஆழத்திலிருந்து எடுத்து போடப்படணும். ஏன் தெரியுமா, நம்முடைய இருதயமும் வாயின் வார்த்தைகளும் தேவனுடைய சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நைஜீரியாவுல ஒரு ஊழியக்காரர் பல வருஷங்களுக்கு முன்பாக நடந்தது. காலையில ஊழியத்துக்கு போறதுக்கு முன்னாடி மனைவி கூட சண்டை போட்டு கொண்டிருந்தார். கோபத்துல மனைவி அவருடைய கன்னத்துல அடிச்சுட்டாங்க. அடிச்ச உடனே அவங்க உடனே சுதாகரித்து கொண்டு அவர்கிட்ட கைய பிடிச்சிட்டு மன்னிச்சிடுங்க, தெரியாம நான் அடிச்சேன், கோபத்துல நான் அடிச்சிட்டேன்னு சொல்லி கெஞ்சிறாங்க, என்ன மன்னிச்சிருங்க. ஆனா அவரோ கோபத்துல கார் எடுத்துட்டு வெளியே போயிட்டார். வெளியே போய் கொண்டிருக்கக்கூடிய நேரம் பாதி வழியில ஒரு ஆக்சிடென்ட், அந்த ஆக்சிடென்ட்ல மரித்து போனாரு. பயங்கரமான ஒரு சம்பவம். அவங்க மனைவிக்கு தாங்கவே முடியல. அவருடைய உடல் மார்ச்சுவரியில வைக்கப்பட்டிருந்தது. ஆனா அநேக சம்பவங்கள் நான் சுருக்கமா சொல்றேன். திடீர்னு அவங்க மனைவிக்கு ஒரு ஏவுதல். அந்த நகரத்துல ஒரு ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரர் வந்திருக்கிறாரு. அங்க ஒரு பெரிய ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஏவுதல், அந்த சரீரத்தை எடுத்து கொண்டு போய் அந்த இடத்துக்கு கொண்டு போன்னு சொன்ன உடனே இவங்க மார்ச்சுவரிக்கு போய் கஷ்டப்பட்டு அந்த சரீரத்தை கொண்டு போய் அந்த இடத்துக்கு கொண்டு போனாங்க. ஆனா அந்த கூட்டம் நடக்கக்கூடிய மேல் தளத்துல அந்த சரீரத்தை அவங்க அனுமதிக்கல. வேணா கீழே அண்டர் கிரவுண்ட் இருக்குது, அங்க கொண்டு போங்கன்னு சொல்லி அங்க கொண்டு போகும்போது அவர் உயிரோடு எழுந்தார். 3 நாட்கள் மார்ச்சுவரியில வைக்கப்பட்டிருந்த அவர் பேரு டேனியல். யூடியூப்ல நீங்க பார்க்கலாம். உயிரோடு எழுந்தார். அவர் சொன்ன ஒரு காரியம், பரலோகத்தில் நான் அனுமதிக்கப்படவில்லை. அவருக்கு கேட்கப்பட்ட கேள்வி, உன் மனைவியை நீ மன்னிக்கவில்லை, உங்க மனைவி உன்கிட்ட எவ்வளவு கெஞ்சி மன்னிப்பு கேட்டும் நீ மன்னிப்பை அவர்களுக்கு கொடுக்கவில்லை. ஆனாலும் கர்த்தர் கிருபையினாலே நான் திருப்ப அனுப்பப்பட்டேன், எனக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி நீங்க போட்டோ எல்லாம் பார்க்கலாம். அந்த மார்ச்சுவரியில இருந்து அதே அந்த உடலோடு அவர் நடந்து போகக்கூடிய அந்த காரியங்கள்லாம் யூடியூப்ல போடப்பட்டிருக்கிறது. இங்க சுமைல் ஹாஸ்பிட்டல்ல ஒரு நைஜீரியன் சிஸ்டர் இருந்தாங்க, கேத்தலிக் சிஸ்டர்.
அவங்களுடைய பையன் கிட்ட நான் கேட்டேன். அந்த பையன் வந்து அவங்க வாழ்ந்த இடம் அதே பகுதியில் உள்ள இடம் தான். அந்த பையன் என்கிட்ட சொன்ன காரியம், ஆமா உண்மையிலே நடந்த ஒரு விஷயம், இது ஒரு பெரிய மிராக்கிள்னு சொன்னார். அந்த காரியத்தின் அந்த முக்கியமான காரியத்தை பாத்தீங்கன்னா, இவங்க மன்னிக்கவில்லை, இவர் மன்னிக்கவில்லை, பரலோகத்தில் அவருக்கு இடமில்லை. ஹல்லேலூயா. விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நாம் பிறருக்கு மன்னிப்பதினாலே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு ஊழியக்காரர் தெரியும், ஒரு மந்திரவாதம் செய்து அதுல இருந்து ரட்சிக்கப்பட்டவர். அவரை நான் ஒரு தடவை தெரியாம நான் தொடர்பு கொண்டு அப்ப என்கிட்ட பேசி கொண்டிருக்கக்கூடிய நேரம், நான் அநேக தேசங்களுக்கு போயிருக்கிறேன், எனக்கு மிடில் ஈஸ்ட்ல வந்து ஊழியம் செய்யணும்னு ரொம்ப ஆசை, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லக்கூடிய நேரம் நான் சொன்னேன், பாஸ்டர் நான் ட்ரை பண்றேன், நான் முடிஞ்சுதான் எப்படியாவது கொண்டு வரேன்னு சொல்லி. இது நடந்தது 2018 வருஷம். இப்ப 2019 முழுவதும் உங்களுக்கு தெரியும், நிறைய ஊழியக்காரர்கள் இந்த இடத்துல வந்திருந்தாங்க. அப்ப நான் அவரை ட்ரை பண்ண என்னால முடியல. அவர் இந்த தேசத்துக்கு வந்தா அவருக்கு ஊழியங்கள்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். ஒவ்வொரு சபையிலையும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஊழியக்காரர்களை கொண்டு வந்திருந்தாங்க. அப்ப முடியாத ஒரு நிலைமை. அப்ப திருப்பி என்ன தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்ப நான் சொன்னேன், பாஸ்டர் ஆண்டவருடைய சித்தம் இருந்தா உங்களுக்கு வாசல்கள்லாம் திறக்கப்படும், அதனால கர்த்தர் சித்தம் இருந்தா நீங்க வருவீங்க, அதனால கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொன்ன உடனே அவருக்கு கோபம் வந்துருச்சு. அதாவது வாட்ஸ்அப்ல என் போட்டோவை பார்த்த உடனே சின்ன பையன் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னுடைய வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். உடனே என்னைய வந்து 2019 டிசம்பர்ல இந்த கடைசி நாட்கள்ல பயங்கரமான சாபமான வார்த்தைகளினாலே எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி இருந்தார். நான் அந்த வார்த்தையை பார்த்த உடனே பயந்து போயிட்டேன், நொந்து போயிட்டேன், அப்படியே உட்கார்ந்துட்டேன். சாபம்னா ஒரு மந்திரவாதி எப்படி சபிப்பான் அதே மாதிரி பயங்கரமான குடும்பத்துல ஒவ்வொருவர் மேலேயும் சாபமான வார்த்தை. எனக்கு ஆச்சரியம், இவர் ஒரு ஊழியக்காரரான்னு சொல்லி. ஆனாலும் நாங்க தேவ சமூகத்துல ஜெபிச்சோம். உடனே நான் அவருக்கு திருப்பி ஒரு வாய்ஸ் மெசேஜ் திருப்பி ரிப்ளை பண்ணேன். எல்லா காரியங்களையும் சொல்லி நான் அவருக்கு சாந்தமா அழகா ரிப்ளை பண்ணேன். பாஸ்டர், நான் இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தா உங்களுக்கு ஊழியம் கிடைக்கணும், இன்னொன்னு ஒவ்வொரு பகுதிக்கும் கூட்டிட்டு போகணும், என்னால அது இப்ப முடியாது, எனக்கு லீவு வேணும், லீவ் இல்லாத ஒரு நிலைமை, கூட்டிட்டு போக முடியாத ஒரு நிலைமை, அகாமடேஷன் கொடுக்க முடியாத ஒரு நிலைமை. நான் தவறா ஏதாவது சொல்லியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. இந்த நிலைமையெல்லாம் சொல்லி நான் அவரை ஆசீர்வதித்து அவருக்கு நான் ஒரு கர்த்தர் உங்களையும் உங்க பிள்ளைங்களையும் ஆசீர்வதிப்பாராகன்னு சொல்லி நான் அவருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தேன். கர்த்தர் எங்களோடு பேசினார். பிலேயாமை போல அவர் என்னென்ன காரியங்களுக்காக உன்னை சபித்தாரோ ஒவ்வொன்றையும் ஆசீர்வாதமாய் மாற்றிப்படுவேன் கர்த்தர் எங்களோட பேசினார். ஹல்லேலூயா. இது நடந்தது 2019 வருஷம் கடைசி நாட்கள். அப்பதான் இந்த கொரோனா எல்லாம் வருது. 2020 எல்லா சாபமான வார்த்தைகளும் நாங்கள் அந்த வார்த்தைகளுக்கு பதிலாய் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நீங்கள் விடுதலை பண்ணுங்க, அப்பொழுது நீங்கள் விடுதலை பண்ணப்படுவீர்கள். கட்டவிழ்ங்கள். ஹல்லேலூயா. பரலோகத்தில் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் கட்டவிழ்க்கப்படும். நாம் அநேகரை மன்னிக்காதபடிக்கு சிறையிருப்புல வைத்திருக்கிறோம். நம்முடைய ஆசீர்வாதங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. நீ உன் கடனாளிகளுக்கு மன்னிக்கலைன்னா உன் கடன்களை அவர் எப்படி மன்னிக்க முடியும்? ஆமே. நாம் மன்னிக்காததுனால அவர்களுக்கு நாம் ஒரு சிறையிருப்பை உண்டு பண்ணுகிறோம். ஏன் தெரியுமா? நம்முடைய மாம்ச பலன், நம்முடைய மன கடினம், இந்த காரியங்களினாலே ஏராளமான கடன்களை நாம் வைத்திருக்கிறோம். ரோமர் 2 உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்துக்கும் ஏற்றபடி
தேவனுடைய நீதி உள்ள தீர்ப்பு வெளிப்படும் நாளில் வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்ளுகிறாயே. ஒரு முறை கூட படிக்கிறேன். உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதி உள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்கிறாயே. ஆண்டவர் ஒரு வார்த்தை, அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு பதிலளிப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. என்ன தெரியுமா, கடன் வாங்கி ஒருவன் கடனை கொடுக்க திராணி இல்லாதபடிக்கு அந்த எஜமானன் சொல்றான், இவனையும் மனைவி பிள்ளைகளையும் ஜெயில தூக்கி போடுங்கன்னு சொல்லக்கூடிய இவன் போய் கெஞ்சிக்கிறான், என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் கொடுத்து தீர்த்து விடுகிறேன் சொல்லி. உடனே அவன் மனதிறங்கி, சரி போ, உன் கடனெல்லாம் நான் மன்னிச்சு விடுறேன்னு சொல்லி இவன் மன்னிச்சு விடுறான். இவன் நேரா போய் கீழே உள்ளவனை பிடிச்சு கழுத்தை பிடிச்சு நெரிச்சு அவன் அதே வார்த்தையை சொல்றான், என்கிட்ட பொறுமையாயிரும், கொஞ்ச நேரம் கொடுங்க, நான் கடனெல்லாம் அடைச்சிடுறேன்னு சொல்லக்கூடிய நேரம் அவன் அதை கேட்காம ஜெயில தூக்கி போட்டான். ஆனா என்ன நடந்தது தெரியுமா? எதிராளி அவங்கிட்ட போய் சொல்றான். சொன்ன உடனே இவனுடைய கடன், மன்னிக்கப்பட்ட கடன் எல்லாம் திருப்பி எடுக்கப்பட்டது. இவன் அதாவது உபாத்திக்கிறவர்களிடம் ஒப்பு கொடுக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. இதன் அர்த்தம் என்னன்னா, நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு 5வது அதிகாரத்துல கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம், ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கு நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீ செலுத்தலைன்னா எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும் போது சீக்கிரமாய் அவனோடு நல்மனம் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்கும் மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம். ஹல்லேலூயா. இந்த காரியத்துல என்ன தெரியுதுன்னா, தேவன் நம்முடைய கடன்கள் எல்லாம் மன்னித்திருக்கும் போது நாம் பிறருடைய கடனை மன்னிக்காம அவர்களை சிறையிருப்புல வைக்கிறோம். அவர்களை சிறையிருப்புல வைக்கிறதுனாலே நாமும் ஒரு சிறையிருப்புக்குள்ளாய் கடந்து போகிறோம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், நோய்கள், பல காரியங்கள். இதற்கு இந்த ஒரு காரியம்தான். எங்க குடும்பத்துல இருந்து ஒரு சகோதரிய தெரியும், தன் மகளை திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. திருமணம் பண்ணி கொடுத்த அந்த இடத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஒரே யுத்தம். கடைசியில ஒரு நேரத்துல அவங்க சபிக்க ஆரம்பித்தாங்க. உங்க மகளும் அவருடைய புருஷனும் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்துல பயங்கரமான சண்டை. இப்ப நான் அவங்ககிட்ட சொல்லி இருக்கிறேன், அக்கா நீங்க அவங்கள மன்னிக்கணும், ஆண்டவர் அதுதானே நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு, நீங்க மன்னிச்சிருங்க, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து மன்னிச்சிருங்க, அவங்கள சபிக்காதீங்க, சண்டை போடாதீங்க, நம்முடைய அழைப்பு அது கிடையாது, நம்முடைய இலக்கு பரலோகம் இல்லையான்னு சொல்லக்கூடிய நேரம் அவங்க என்ன திட்ட ஆரம்பித்தாங்க. எந்த அளவுக்கு அவங்க என்ன ஹர்ட் பண்ணி இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா சொல்லி, காயம், இருதயத்துல பயங்கர காயம், அவங்களுக்கு மன்னிக்க முடியாத ஒரு நிலைமை. என்ன நடந்ததுன்னா, ஒரு பெரிய ஒரு நோயினால பாதிக்கப்பட்டாங்க. நாங்க எவ்வளவோ சொன்னோம், கேட்கல. கடைசியில கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜில் அட்மிட் ஆகி இருக்கிறாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க 4 நாட்கள் தான் அவங்க உயிரோட இருப்பாங்கன்னு சொல்லி. இத கேட்டு அவங்க உடனே அந்த போன் வாங்கி யார் மேலெல்லாம் சாபமான வார்த்தைகளை அவங்க சொன்னாங்களோ, யார மன்னிக்காம இருக்காங்களோ அவங்களெல்லாம் போன் பண்ணி என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கண்ணீரோட சொன்னாங்க. பிரியமானவர்களே,
தெய்வீக சுகம் அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டது. ஹல்லேலூயா, ஆமென். 4 நாட்கள்ல 2 வருஷம் அவங்க உயிரோட இருந்தாங்க. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஏதோ ஒரு சிறையிருப்புல, ஏதோ ஒரு பிரச்சனையில நம்ம கொண்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கலாம். நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா. யோசேப்பை பற்றி சொல்லக்கூடிய நேரத்துல செய்யக்கூடாத ஒரு காரியத்துக்காக சிறையிருப்புல அவன் செய்யாத காரியத்துக்காக சிறையிருப்புல அவன் கொண்டு செல்லப்பட்டான். சங்கீதம் 105:20 சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான், ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலையாக்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த மாதிரி அநேக காரியங்கள். என்னுடைய தகப்பனார் வட இந்தியாவில வேலை செய்து கொண்டிருந்தாங்க, ஏர்போர்ஸ்ல வேலை செய்து கொண்டிருந்தாங்க. அவர்கள் அந்த லீவுக்கு வரக்கூடிய நேரம் எங்க பக்கத்து வீட்டுல ஒரு 4 அடி அந்த காம்பவுண்ட் வால் அவங்க அபகரித்து கட்டி விட்டாங்க. என் தகப்பனாருக்கு பயங்கர கோபம், நல்லா திட்டினார், திட்டிட்டு விட்டுட்டாரு. அப்ப நான் கேட்டேன், எனக்கு கொஞ்சம் வளர்ந்த உடனே எங்க அப்பா என்னிடம் சொல்லக்கூடிய நேரம் நான் அதை கேட்டேன், ஏன்பா அதை விட்டீங்க, இதுக்கு விலை எவ்வளவு தெரியுமா, நீங்க கோர்ட்டுக்கு போயிருக்கலாமே, அல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கலாமே. என் தகப்பனார் சொன்ன ஒரு காரியம், மண்ணுக்கு வேண்டி கோர்ட் வாசலுக்கும் போலீஸுக்கும் நம்ம போகக்கூடாதுடா, அதை விட்டுருவோம், போனா போட்டு. என்ன நடந்தது பிரியமானவர்களே, அதை அபகரித்தவங்க ஒருவேளை அங்க தகப்பனார்த்த மன்னிப்பு கேட்டிருக்கலாம், ஐயா தெரியாம செஞ்சுட்டேன் ஐயான்னு. ஆனா அதை செய்யல. அவங்க அந்த குடும்பத்துல ஒரே பிரச்சனைகள், போராட்டங்கள். இன்னைக்கு அந்த வீடு அப்படியே ஒரு பாழடைஞ்ச வீடு மாதிரியே இருக்குது. அகால மரணங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள். பிரியமானவர்களே, கடந்த நாட்கள்ல ஒரு கேத்தலிக்ல இருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரி, ஒரு நன் சிஸ்டர் சாட்சி சொன்னாங்க. அவங்க சொன்ன ஒரு காரியம், அவங்க நடத்தின கூட்டத்துல ஒரு பெண் வந்திருந்தாங்க, ஒரு இளம் பெண், கல்யாணம் ஆகல, திருமணம் ஆகல. அப்ப அநேகருக்கு விடுதலை கிடைச்சது. இந்த பெண்ணுக்கு மேல ஒரு பிசாசின் கிரியை. உடனே இந்த சகோதரி எல்லாரும், இந்த சிஸ்டர் எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு அந்த பெண்ணுக்காக ஜெபித்த போது கர்த்தர் சில காரியங்களை வெளிப்படுத்தினார். அப்ப அந்த பெண் கிட்ட அவங்க கேட்டாங்க, நீ யாரையாவது மன்னிக்காம இருக்கிறியான்னு கேட்டபோது அந்த பெண் கதறி அழுதாளாம். அந்த பெண் சொன்ன ஒரு காரியம், என்னுடைய தகப்பனார்னால் தான் நான் இப்படி இருக்கிறேன். நான் ஒரு HIV பாசிட்டிவ். சின்ன வயசுல பல வருஷங்களுக்கு முன்பாக அவர் என்னோடு தவறாய் நடந்து கொண்டார். என் வாழ்க்கையெல்லாம் நாசமா போயிட்டுன்னு கதறி அழ ஆரம்பித்தாள். உடனே இவங்க சொன்னாங்க, மகளே நீ கவலைப்படாத, என்ன இருந்தாலும் உன் தகப்பனார மன்னிக்கணும்னு சொல்லி. ஆனா இவங்க சம்மதிக்கவே இல்லை. எப்படி என் தகப்பனார மன்னிக்க முடியும்? என்னுடைய வாழ்க்கை சீரழிந்ததற்கு காரணம் என் தகப்பனார் தானே. ஏதாவது இந்த உலகத்துல ஒரு தகப்பனார் இப்படி செய்வாரான்னு சொல்லி அந்த பெண் கடைசியில கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி பரிசுத்த ஆவியினால் உதவியினால அந்த பெண் தகப்பனாரை மன்னித்தார். வீட்டுக்கு போனவுடன், அப்பா நான் உங்களை மன்னிக்கிறேன்ப்பான்னு சொல்லி கண்ணீரோட சொன்னான. பிரியமானவர்களே, அந்த தகப்பனாருக்கு ஒரே ஆச்சரியம். பல வருஷங்கள் என்னோடு பேசாம இருந்த என்னுடைய மகனின் மனதை மாற்றியவர் யார்னு சொல்லி அந்த கூட்டம் நடக்கக்கூடிய அதே இடத்துக்கு 2வது நாள் அவர் கடந்து வந்தாராம். கடந்து வந்து அவரும் அழுது ஒப்பு கொடுத்து ஒரு ஊழியக்காரனாய் அவர் திரும்பி போனார். பிரியமானவர்களே, என்ன நடந்தது தெரியுமா? இந்த பெண், இளம் பெண் சரீரத்துல ஏதோ ஒரு மாற்றம், ஏதோ ஒரு நிகழ்வு. உடனே அடுத்த நாள் மருத்துவமனைக்கு போய் செக் பண்ணக்கூடிய நேரம் அந்த HIV நெகட்டிவ் என்று சர்டிபிகேட் கொடுத்தாங்களாம். ஹல்லேலூயா. இந்த பெண் மன்னித்ததினாலே, ஹல்லேலூயா, தேவன் சரீர சுகத்தை அந்த மகளுக்கு கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. ஆமென். ஒரு கணவன் மனைவி குடும்ப உறவுகள் இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனை. யார் முதலில் மன்னிப்பு கேட்பது? ஈகோ இல்லையா? நான் எதற்கு மன்னிப்பு கேட்கணும்? மனத்தாழ்மை இல்லை. ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, அப்பொழுது உங்கள்
ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் தெரியும், இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொன்னாரு. இன்னைக்கு அந்த மனத்தாழ்மை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களின் கால்களை கழுவுன அந்த மனத்தாழ்மை நமக்கிட்ட இல்லையே. ஒரு சின்ன விஷயம்தான். யார் முதலில் கேட்பது? அவன் சுயம். ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், உன் சுய சிலுவையில ஆமென், சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றிவான்னு சொன்னார். இந்த காரியத்துக்கு நாம் கீழ்ப்படியவே மாட்டோமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு முன்பாக ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், நன்மையின் தீமையை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நமக்கு எது வேணும்? நீங்க விடுவீங்க, நீங்க விடுவிக்கப்படுவீங்க. ஹல்லேலூயா. அவள் கேட்கட்டு, அவன் கேட்கட்டு, நான் எதற்கு மன்னிப்பு கேட்கணும்? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க மனத்தாழ்மை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. என் நுகம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், என் நுகம் மனத்தாழ்மை, சாந்த குணம். அந்த நுகத்தை, உங்க சுயமான நுகத்தை தூக்கி போடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுய கிரியைகளை, சுய சித்தத்தை தூக்கி குப்பையில தூக்கி போடுங்க. ஹல்லேலூயா. யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமோ அவங்ககிட்ட நீங்க உங்களை தாழ்த்துங்க. தாழ்த்தப்படுகிறவன் உயர்த்தப்படுவான் என்று என் தேவன் சொன்னாரே. தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். கிருபை கிருபைன்னு சொல்லி நாம இன்னைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கிருபையை தாங்க ஆண்டவரே, கிருபையை தாங்க. நிற்பது நிர்மூலமாக இருப்பதும் கிருபை, அதை கொடுங்க கொடுங்க. கிருபை இங்கெல்லாம் இருக்குது. ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள், அவர்கள் சமாதானத்தின் வழியை அறியாமல் இருக்கிறார்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது. குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களை, விடுதலை பண்ணுங்க. அநேகரை நாம் சிறையிருப்புக்குள் வைத்திருக்கிறோம். நாமும் ஆமென் ரட்சிக்கப்படாதபடி, ரட்சிப்பின் பூரணத்தை பெற்றுக் கொள்ளாதபடி, சுகத்தை பெற்றுக் கொள்ளாதபடி, பிரச்சனைகளிலிருந்து விடுதலையை பெற்றுக் கொள்ளாதபடி, இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளாதபடி நாமும் ஒரு சிறையிருப்பில் இருக்கிறோம். மறந்து விடாதீர்கள். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 9வது வசனத்திலே, நீங்கள் என்னிடம் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். எவ்வளவு பிரசங்கம் கேட்கிறோம் பிரியமானவர்களே. நம்மை நிதானித்து பார்ப்போம், நம்மை சுய பரிசோதனை செய்து பார்ப்போம். ஹல்லேலூயா. அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 22வது வசனத்திலே, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை பரிசுத்தமாக்குவார். உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ரோமர் 6வது அதிகாரம் 22வது வசனத்திலே அருமையான ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் சொல்றார். நீங்கள் பாவத்திலிருந்து, மன்னிக்க முடியாத பாவம், ஆண்டவர் நமக்கு எவ்வளவு பாவத்தை மன்னித்தார். ஒரு டைரியில எழுதினா கூட அது கொள்ளாது இல்லையா? மலையளவு பாவத்தை அவர் மன்னித்திருக்கும் போது, பிறர் செய்த ஒரு சின்ன ஒரு கல் போல ஒரு தப்பிதத்தை நம்மால மன்னிக்க முடியவில்லையே, தவற நம்ம மன்னிக்க முடியவில்லையே. ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினாலே பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். நித்திய ஜீவனுக்குள்ள வழி இங்கதானே இருக்கிறது. விடுதலை பண்ணுங்கள், நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு அருமையான ஒரு சகோதரியோட சாட்சியை கேட்டேன். ஆலயத்துக்கு போகிறவர்கள் தான், ஆனாலும் திடீர்ந்து ஒரு நோய் அவர்களை தாக்கியது. மருத்துவர்கள்லாம் கைவிட்டாங்க. எவ்வளவு ஜெபித்தும் ஒரு சுகம், ஒரு விடுதலையும் இல்லை. கடைசியாக அந்த ஊழியக்காரர் சொன்னாராம், நீங்க யாரையோ மன்னிக்காம இருக்கிறீங்க, கர்த்தர் இதை வெளிப்படுத்துகிறார்னு சொன்ன போது இவங்க முதல்ல சொல்லவே இல்லையாம். கடைசியில சொன்னாங்களாம், என் மாமியார நான் மன்னிக்காம இருக்கிறேன். 18 வருஷமா நான் என் மாமியார் வீட்டுக்கு போனதே கிடையாது. உடனே இவங்க சொன்னாங்களாம், உங்க மாமியார நீங்க மன்னிக்கணும்.
உடனே அவர்கள் சொன்னாங்க, அது முடியாது, என்னால முடியாது, நம்ம அதை மாத்திரம் நீங்க சொல்லாதீங்க. அப்ப இவங்க சொல்லிட்டாங்க, அப்போ அப்படின்னா விட்டுருமா, உங்க மாமியாரை நீங்க மன்னிச்சா அப்புறம் மேற்கொண்டு நீ என்கிட்ட பேசுன்னு சொல்லி விட்டாங்க. உடனே உங்க ஊருக்கு கிளம்பி போனாங்க. ஊருக்கு கிளம்பி போய் பரிசுத்த ஆவியானவராலே தொடப்பட்டு மாமியார் வீட்டுக்கு போய் ஒப்புரவானாங்க, மன்னிப்பு கேட்டாங்க. ஹல்லேலூயா, விடுதலையாக்கப்பட்டாங்க. அந்த நோய் முற்றிலும் அவர்களை விட்டு விலகி போனது. கர்த்தர் அந்த இடத்துல அற்புதம் செய்தார். உடனே போன் பண்ணி சொன்னாங்களாம், என் நோயிலிருந்து முற்றிலும் நான் குணமடைந்து விட்டேன். பெரிய ஒரு அற்புதம், ஒரு பெரிய ஒரு மிராக்கிள் என் வாழ்க்கையில நடந்துச்சு. ஏன் தெரியுமா? ஏமா 18 வருஷமா நான் போகாம இருந்தேன், நான் பிரவேசிக்காம இருந்தேன். என் மாமியார் வீட்டுக்கு நான் போனேன், அவர்களோட ஒப்புரவானு. எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானத்தை ஆண்டவர் தந்தாரு. என் நோயை பூரணமாய் அவர் குணப்படுத்தினார் என்று சாட்சி கொடுத்தாங்க. பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். எவ்வளவு நம்ம ஜெபிக்கிறோம், எவ்வளவு ஊழியத்தை செய்யறோம், எத்தனையோ பேரை நம்ம குற்றப்படுத்தி இருக்கிறோம், எத்தனையோ பேரை நியாயம் தீர்த்து இருக்கிறோம். முதலாவது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஒருவேளை தருணம் கிடைச்சா, பிரியமானவர்களே, அவர்களிடம் குறைய சரி பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஒரு தடவை நான் யூகே போயிருக்கக்கூடிய நேரம், எங்களோடு வேலை செய்த ஒரு சகோதரி அங்க இருக்கிறாங்க. ஆமேன். ஒரு தடவை டிபார்ட்மெண்ட்ல நான் அவங்கள ரொம்ப திட்டேன், என் மனசுல ரொம்ப வருத்தம். அதுக்கப்புறம் அவங்க அந்த தேசத்துல இருக்கும்போது நான் போன் பண்ணி அவங்களோட பேசினேன். சிஸ்டர், உங்ககிட்ட எனக்கு ஒரு குறை இருக்கு, நீ என்னன்னு கேட்டாங்க. நான் உங்களை திட்டி இருக்கிறேன், ஒரு தடவை வந்து கோபத்துல திட்டேன்னு சொல்லி. உடனே அவங்க, பிரதர் ரெஜின்த், இதெல்லாம் நீங்க மனசுல வச்சிட்டு இருக்கீங்களா? நான்லாம் எப்பவுமே மறந்துட்டேன், நம்ம எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள், இதெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க ரெஜின்னு சொல்லி அன்போடு என்ன விசாரிச்சாங்க. என்கிட்ட உள்ள குறைய நான் இறக்கி வச்சுட்டேன். ஹல்லேலூயா. எனக்கு அப்படி ஒரு மனசமாதானம் என் இருதயத்துல வந்துச்சு. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானம் கர்த்தருடைய பார்வையில பிரியமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஏசாயா 58வது அதிகாரம், கடைசியா நான் முடிக்க போகிறேன். 5வது வசனம், மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்குகிறதும் தலைவணங்கி நாணலை போல இரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ? இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் ஆராய்ந்து பார்ப்போம். எவ்வளவு பாஸ்டிங், எவ்வளவு ஜபங்கள், அநேக ஜபங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை. 6வது வசனம் சொல்லுது, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கும், நுகத்தின் பிணையல்களை, நான் அந்த மொழிபெயர்ப்ப வச்சு நான் சொல்றேன், நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புகிறதும், எல்லாவித நுகத்தையும் உடைப்பதும் அன்று நான் விரும்பும் உபவாசம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கவும், நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும். பிரியமானவர்களே, அடிமைகள் அவங்க கழுத்துல ஒரு நுகம் போட்டிருப்பாங்க. அவர்களை விடுதலை செய்யும் போது அந்த நுகத்தை கட்டவிழ்த்து விடுவாங்க. இததான் கர்த்தர் செய்ய சொல்றார். அநேகரை நாம் சிறையிருப்புக்குள்ள வைத்திருக்கிறோம், அநேகரை நியாயம் தீர்த்து தண்டனைக்கு உட்படுத்தி அவர்களை சிறையிருப்புக்குள்ள வைத்திருக்கிறோம். நாமும் சிறையிருப்புல இருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் விடுதலை செய்வோம். 8வது அதிகாரம், அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு நலமான வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்பாக செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஹல்லேலூயா. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரல் இடுவாய், நீ கூப்பிடுவாய், அவர் இதோ நான் இருக்கிறேன் என்பார். ஹல்லேலூயா. ஆமென். உன்னிடத்தில் இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டி காட்டி குற்றம் சாட்டுவதையும் விரல் நீட்டுதல் மேலும் பொல்லாததை பேசுவதையும் விட்டு விடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா.
10வது வசனத்திலே இருள் நடுவே ஒளி உதிக்கும், இருண்ட முன்னிலை நண்பகல் போல மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ பேரை கைய காட்டி நாம் குற்றம் சாட்டி இருக்கிறோம், நியாயம் தீர்த்திருக்கிறோம். இந்த காரியத்துக்கெல்லாம் நாம் மன்னிப்பு கேட்டு, நாம் மன்னிப்பு என்னை சேர்த்துதான் சொல்றேன். பிரியமானவர்களே, மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்கிறவனை போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை. அதே மாதிரி ஒரு குற்றத்தை செய்யும்படியான சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வரும். நாம் அதை செய்யும் போது நாம் எங்க நியாயம் தீர்த்தோமோ அதே தீர்ப்பு நமக்கு எதிராய் வரும். பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க பரிசுத்தவானா இருக்கலாம், நாளைக்கு ஏதோ ஒரு சின்ன தவறை செய்து விடலாம். ஒருவேளை அவன் பெரிய தவறை செய்யலாம், நீங்க ஒரு சின்ன தவறை செய்யலாம். ஆனால் எல்லாம் ஒண்ணுதான். அதன் மூலமாய் நியாயம் தீர்ப்பு நமக்கு எதிராய் வரும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. உன் ஆத்துமாவை பாவத்துக்கு ஒப்புக்கொட, உன் வாய்க்கு இடம் கொடாதே என்று வேதம் சொல்லுகிறது. நம் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாய் நாம் ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, ரோமர் 12:14 உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உபத்திரவத்தில் பொறுமையாய் இருங்கள், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். ஹல்லேலூயா. ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது. தீமைக்கு தீமையை, உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாம நீங்கள் நன்மை செய்ய அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல. ஹல்லேலூயா. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. நான் எங்கிருந்து வந்தேன் என்று உங்களுக்கு தெரியும் என்று ஆண்டவர் சொல்றார். நாம் மண்ணுக்கு அடுத்தவர்கள், நம்முடைய ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு பெரிய ஒரு விடுதலை நம்முடைய வாழ்க்கையில வரட்டும். ஹல்லேலூயா. யாரை எல்லாமோ நாம் கட்டி வைத்திருக்கிறோமா, இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுத்து விடுதலை பண்ணுவோம். ஹல்லேலூயா. விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம். கர்த்தர் இன்றைக்கு எதையே நம்மிடம் எதிர்பார்க்கிறார், உனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு என் கற்பனைகளை கைக்கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி அப்படியே கண்களை மூடி. நன்றி ஆண்டவரே, கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. அப்படியே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை மூற்றுமே இந்த நேரத்தில் சொந்தமாக்கி கொள்ளுமே, உம்மை வாஞ்சையோடந்தன் உள்ளத்தில் நாடி தேட செய்யுமே, இன்னும் கீட்ட சேர்த்து கொள்ளுமே, பாடுபட்ட நாயகா, இன்னும் கீட்ட சேர்த்து கொள்ளுமே, ஜீவன் தந்த ரட்சகா. சிலுவையை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. சிலுவையை பற்றிய உபதேசம் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு தேவ பலனை பெற்று தரட்டும் ஆண்டவரே. ஆமென். சிலுவையில வேதனையோடு தொங்கிக் கொண்டிருந்த நீங்க, ஹல்லேலூயா, ஒருவேளை நீங்க சிலுவையில இருந்து இறங்கி வந்திருக்கலாம். நான் ரட்சிக்கப்படுவதற்காக எல்லாரையும் மன்னிச்சிங்க ஆண்டவரே. அதே சுபாவத்தை, அதே காரியத்தை நாங்க இன்றைக்கு செய்யும்படியாய் உம்முடைய மனத்தாழ்மை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம். ஆவியானவரே, வேதனை உண்டாக்கும் வழிகள் உண்டோ என்று எங்களை ஆராய்ந்து பார்த்து நித்திய வழிகளில் எங்களை நடத்துவீராக. திவ்ய அன்பின் சத்தத்தை ரட்சகா கேட்டு உம்மை அண்டினே, இன்னும் கீட்டி சேர என் ஆண்டவா ஆவல் கொண்டீரோ வந்தேன்,
இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. இந்த வேளையில் அப்படியே தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேரை நான் குற்றவாளியா தீர்த்து இருக்கிறேன் அப்பா. ஆமென். எத்தனையோ பேருடைய தேவனே எங்களுக்கு செய்த தீமைகள், எங்களுக்கு செய்த உதாசீனங்கள், எங்களை குற்றம் சாட்டியவர்களை நாங்கள் இன்னும் மன்னிக்காம கசப்பையும் வைராக்கியத்தையும் என் இருதயத்துல வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். நிக்கு இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் தேவன் எனக்கு செவி கொடார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை இன்றைக்கு அப்படியே ஒப்பு கொடுக்கிறேன், அப்படியே ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுவோமா? தேவனே, மனப்பூர்வமாய் நாங்க ஒவ்வொருவரையும் மன்னிக்கிறோம் அப்பா, மன்னிக்கிறோம். எங்களுக்கு பரலோக ராஜ்யம் வேணும், எனக்கு நித்திய ஜீவன் வேணும் இந்த உலகத்தில் ஆண்டவரே. என் நிமித்தமாய் ஆமென் ஆசீர்வாத குறைவுகள், உபத்திரவங்கள் எனக்கு என் குடும்பத்துக்கும் வரக்கூடாது அப்பா. அல்லது ஒவ்வொருவரையும் நான் விடுவிக்கிறேன், இப்பொழுது ஒவ்வொருவரையும் விடுவிக்கிறேன், எல்லாரையும் மன்னித்து விடுவிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உம்மிடம் இருந்து நான் மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறேன், உம்மிடமிருந்து நான் விடுதலையை பெற்றுக் கொள்கிறேன் ஆண்டவரே. இந்த வேளையில் அப்பா தாழ்த்துகிறேன். சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. வார்த்தையின் வெளிச்சத்துல தேவனே இந்த சபையாரை என்னை நடத்துவீராகப்பா. ஹல்லேலூயா. நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடம் அல்லவா உண்டு, நாங்கள் யாரிடம் போவோம் ஆண்டவரே? தேவனே, உம்முடைய வார்த்தையினால் எங்களை உயிர்ப்பிப்பீராக, ஆவியினால் எங்களை உயிர்ப்பிப்பீராக ஆண்டவரே. தேவனே, உன்னதத்தில் இருந்து ஆவி ஊத்தப்படும் போது சகல சத்தியத்துக்குள்ளும் நாங்கள் நடத்தப்படுவோம். ஹல்லேலூயா. என்னால் அன்றி உங்களால் எதுவும் செய்யக்கூடாது என்று சொன்னீங்க ஆண்டவரே. அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும், செழிப்பான வயல்வெளி காடாய் எண்ணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் நியாயவாசமாய் இருக்கும், செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி தாபரிக்கும். ஹல்லேலூயா. இந்த வேலைக்காக நன்றி, சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேளையில எங்களை தாழ்த்துகிறோம், மீதியான நேரத்தை உன் சமூகத்தில் தருகிறோம். எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் அன்பின் தகப்பனே. ஆமென், 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரதர்.